ஆதித்யம் அப்படின்னா சூரியன் ஒரு பொருள், முதலில் தோன்றியது என்று மற்றொரு பொருள் உண்டு. ஆதி என்று சொன்னாலே தொடக்கம்னு அர்த்தம் வருதோ இல்லையோ. அப்ப ஆதித்ய என்றால் தொடக்கத்தில் உண்டானது. வர்ணம் ஒரு எழுத்து, வர்ணம்னா அக்ஷரம் எழுத்து, ஏதோ ஒரு எழுத்து முதலிலே தோன்றியதாம். அது என்ன எழுத்துனால் பிரணவம், ஓம்காரம்னு சொல்லுகிறோமே. அப்ப ஆதித்ய வர்ணம் என்று ஓம்காரம் சொல்லப்படுகிறது. அந்த ஓம்காரத்தாலே சொல்லப்படுபவள் பிராட்டி. ஓம் என்கிற எழுத்து பிராட்டியை முக்கியமாக தெரிவிக்குமா. நேரடியா பார்த்தா நமக்கு பொருள் கிடைக்காது. அ உ ம இந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்தாத்தான் ஓம் என்கிற ஒற்றை எழுத்து உண்டாகிறது. அ என்கிற சொல்லுக்கு பரமாத்மா என்று பொருள், ம என்கிற சொல்லுக்கு ஜீவாத்மா என்று பொருள், ஊ என்கிற சொல் பிராட்டியை குறிக்கிறது. ஏன்னா உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மிஹி உகாரேண உச்சியதே சதா என்று ஸ்மிருதி சொல்லுகிறது. பெருமானாலே தாங்கப்படுகிறாள். உத்தரணம் அப்படின்னால் உயர்த்தப்படுவது, தாங்கப்படுவதுன்னு பொருள். பிராட்டி 2 முறை தாங்கப்பட்டிருக்கிறாள். எப்போதும் பகவானாலே திருமார்பில் தாங்கப்படுகிறாள். அப்ப உத்ருதா, ஊ என்கிற எழுத்து பிராட்டியை குறிக்கும். 2வது வராக பெருமானால இடர்ந்து எடுக்கப்பட்டாலும் இல்லையோ, அப்பவும் உத்தரணம் செய்திருக்கிறார். அப்ப ஊ என்கிற எழுத்து பிராட்டியை நேரடியாக குறிக்கும். அ என்கிற எழுத்து பரமாத்மாவை குறிக்கும். ம என்கிற எழுத்து ஜீவாத்மாக்களை குறிக்கும். ஆனா அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னால், பிராட்டியும் ஜீவாத்மாக்களுக்குள்ள ஒருத்தி தானே. நேத்துக்கே ஒரு திருநாமம் மா என்கிற ஒரு திருநாமத்தை பார்த்தோம். மா தேவி, ஸ்ரீர் தேவி மா என்று பார்த்தோமோ இல்லையோ. மா என்று சொன்னால் ஜீவாத்மாக்களுக்குள் ஒருத்தி. அப்ப ம என்கிற எழுத்தும் பிராட்டியை சொல்றது, ஊ என்கிற எழுத்தும் பிராட்டியை சொல்லுகிறது, அ என்கிற எழுத்தும் பிராட்டியை சொல்லுகிறது. ஏன்னா அ என்கிற எழுத்துக்கு என்ன பொருள் என்றால் ரட்சிப்பவன், காப்பவன் என்று பொருள். தொடக்கத்துல என்ன பார்த்தோம்? பிராட்டி கூட இல்லாவிட்டால் பெருமான் ரட்சிப்பதே கிடையாது. அப்ப பகவான் ரக்ஷகன் என்று சொன்னார். இப்ப ஒருவர் தண்ணீர் எடுத்து வர போயிருக்கிறார், அப்படி ராமன் யாரோ இருக்கார், ராமன் நதிக்கு தண்ணீர் கொண்டு வர போயிருக்கிறார்னு சொன்னா அப்ப அது என்ன பாத்திரம் வேணுமோ எடுத்து கொண்டு போயிருக்கிறார் தானே அர்த்தம். அதே போல பரமாத்மா ரக்ஷகன்னு சொன்னால் பிராட்டியோடு சேர்ந்திருந்துதான் ரக்ஷகன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அ என்கிற எழுத்தும் பிராட்டியோடு கூடின பகவான் ரக்ஷகன்னு சொல்லுகிறது. ஊ என்கிற எழுத்தும் பிராட்டி தாங்கப்படுகிறாள் பெருமானாலே என்று சொல்லுகிறது. ம என்கிற எழுத்தும் பிராட்டி ஜீவாத்மாக்களுக்குள் ஒருத்தி என்று சொல்லுகிறது. அப்ப பிரணவம் முழுவதுமே பிராட்டியை சொல்லுகிறதா. அதனால ஆதித்ய வருணே, முதலில் தோன்றிய ஓம் என்கிற எழுத்தாலே சொல்லப்படுபவள் பிராட்டி. ஆதித்ய வருணே, உன்னுடைய சங்கல்பத்தினால் ஏற்பட்டது இந்த பில்வ மரம். தபசோதிஜாதோ வனஸ்பதி தவ விரக்ஷோத பில்வஹ தஸ்ய பலானி தபசா நுதந்து. தஸ்ய அந்த மரத்தினுடைய பழங்கள், என்ன பழங்கள் இருக்கின்றனவோ அதை கொண்டு ஹோமம் யாகம் முதலானவற்றை செய்தால் சிறப்பு. இதை முதல் நாளே நாம பார்த்தோம். இந்த ஸ்ரீசூக்தத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்னு பார்க்கும்போது இதை ஜபம் செய்யலாம், அல்லது இதை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். இதை சொல்லி ஹோமம், ஸ்ரீசூக்த ஹோமம் சொல்லப்படுகிறது. அந்த ஹோமத்தில் பில்வ பழங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுகிறது. முதலிலே கண்டம் பித்வா, இந்த பில்வ பழம் பிராட்டிக்கு அவளுடைய சங்கல்பத்தால ஏற்படுத்தப்பட்டது. அந்த பழத்தை கொண்டு ஸ்ரீசூக்தத்தை சொல்லி ஒரு ஹோமத்தை செய்தால் அதுவே அனைத்து பயன்களையும் கொடுக்கும். அப்ப என்ன சொல்ல வருகிறார்? நீ என்னுடைய ஏழ்மையை போக்க வேண்டும்ங்கிற தேவை கூட கிடையாது. நீ மிக உயர்ந்தவள், இந்த சின்ன காரியத்துக்கு நான் உன்னை அழைக்க வேண்டாம். உன்னுடைய சங்கல்பத்தால் பிறந்த பில்வ பழம் ஒன்றே போரும். உன் சம்பந்தம் இருக்கிறபடியாலேயே அது என்னுடைய ஏழ்மை அனைத்தையும் போக்கும்னு தெரிவிக்கிறார். தஸ்ய பலானி, அந்த மரத்தினுடைய பழங்கள் தபசா, தபஸ்ன்னு சொன்னா நாம பண்ணக்கூடிய கர்மங்கள், யாகம் ஹோமம் தானம் என்னென்ன பண்ணுகிறோமோ அந்த தவத்தாலே நுதந்து, நுதந்துனா அழிக்கட்டும். அந்த வில்வ பழம் நான் அதை உபஹோமங்களில் பிரயோகித்த உடனே அழிக்கட்டும்னு தெரிவிக்கிறார். எதை அழிக்கணும்னால் மாயா அந்தராயாச்ச பாஹ்யாக அலக்ஷ்மிஹி, 3 விஷயங்கள். மாயா என்று சொன்னால் அறிவின்மை, என்னமோ தப்பா மறுச்சி ஒரு மயங்கி இருக்கிறவங்க இல்லையோ. இங்க இருந்து பார்த்தா தொலைவில் ரொம்ப வெயில் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே காணல் நீர், தண்ணீரே இருக்காது. ஆனா நம்ம பிரயாணம் பண்ணும்போது நீர் இருப்பது போல தோன்றுகிறது. அருகில போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அது ஒரு மயக்கம் தானே, அத மாயான்னு தெரிவிக்கிறோம். அதை போல இந்த இடத்துல மாயா, உலகத்தில் எதை பார்த்தாலும் நான் தவறாக புரிந்து கொள்ளுகிறேன். என்னை பார்த்தால் இந்த உடலே நான் என்று தப்பா நினைச்சுக்கிறேன். நான் என்பவன் ஆத்மா, உடலை காட்டிலும் வேறுபட்டவன். அதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
ஆத்மானு தெரிந்து கொண்டாலும் நான் சுதந்திரன், யாருக்கும் நான் பதில் சொல்ல தேவையில்லை நினைக்கிறோம். பரமாத்மாவுக்கு அடங்கினவன் தான் ஜீவாத்மா என்று தெரிந்து கொள்வதில்லை. அந்த பரமாத்மாவைத்தான் அடைய வேண்டும், அவர்தான் இலக்கு என்று புரிந்து கொள்வதில்லை. இந்த மாயை, இந்த அறிவின்மை அனைத்தையும் நீ வந்து போக்க வேண்டும்ங்கிற தேவை கூட கிடையாது. உன்னால் படைக்கப்பட்ட வில்வ பழத்தை கொண்டு நான் ஹோமம் செய்தாலே என்னுடைய அஜ்ஞானம் தான் ஓடி போகும். மாயா அந்தராயாச்ச பாக்யாக, அதுக்கு மேல அந்தராயம்னா தடைகள். வெளி உலகத்தில் என்னென்ன தடைகள் எனக்கு இருக்கின்றனவோ, முக்கியமா இந்த உடம்பு, இந்த உடல் தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்தில் கட்டி வைக்கிறது. இந்த அச்சேதன பொருள்களோடு இருக்கக்கூடிய தொடர்பையும் அந்த பிராட்டியினுடைய ஹோமமே அழித்து கொடுக்கும். அந்தராயாச்ச பாக்யாக அலக்ஷ்மீஹி, அலக்ஷ்மின்னு சொன்னா மறுபடியும் ஏழ்மை, கைங்கரியத்தில் ஆசை இல்லாமை, உலகத்திலே பகவானே இலக்கு என்கிற ஞானம் இல்லாமை, பக்தி இல்லாமை, இந்த ஏழ்மை அனைத்தையும் உன்னுடைய ஹோமம் போக்கி வைக்க வேண்டும். உன்னோடு தொடர்பு கொண்ட இந்த வில்வப்பழம் போக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிராட்டியினுடைய பெருமையைத்தான் சொல்ல வந்தார். ஆனா பிராட்டி பெருமையை சொல்லணும்னால், உன்னால படைக்கப்பட்ட பழத்துக்கே இத்தனை பெருமை உண்டு என்றால் உன் பெருமையை சொல்லவும் வேண்டாம் என்கிற ரீதியிலே கைமுதிக நியாயம்னு சொல்லுவார்கள். பெரியவர் ஒருத்தரால ஒரு 100 ரூபாய் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். நான் போய் 100 ரூபாய் இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னு சொன்னார். அப்ப 50 ரூபா இருக்குமா அப்படின்னு கேட்கணுமா? 100 இருந்தா 50 அவர்கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம். அத போல பிராட்டி வர வேண்டாம், ஒரு பழமே இந்த பெருமையை கொடுக்கும் என்றால் அப்ப பிராட்டிக்கு அந்த ஏற்றம் உண்டுன்னு தெரிவித்தார். இந்த இடத்துல அலக்ஷ்மின்னு சொன்னதற்கு ஒரு பொருள் ஏழ்மைன்னு பார்த்தோம். மற்றொரு பொருள் உண்டு, ஜேஷ்டா, பிராட்டிக்கு முன் பிறந்தவள். ஸ்ரீதேவின்னு இவளுக்கு பெயர். இவளுக்கு மூத்த தேவியாக ஜேஷ்டான்னு சொல்லுவார்கள். அவள் எல்லா தவறான பண்புகளுக்கும் தலைவி. சாதாரணமா சொல்லணும்னா மூதேவி என்று உலகத்திலே வழக்கிலே இருக்கிறது. மூத்த தேவி. பார்க்கடலை கடையும் போது பிராட்டிக்கு முன்னால் அந்த தேவி பிறந்தாளாம். பிராட்டியை பகவான் தான் திருமணம் செய்து கொண்டார். அவளை வேறு ஒருவன், ஒரு கந்தர்வன் திருமணம் செய்து கொண்டான். அந்த அவள்தான் அலக்ஷ்மின்னு சொல்லப்படுகிறாள். ஜேஷ்டா ஜேஷ்டான்னு வழக்கம் உண்டு. தொண்டடிப்பொடி ஆழ்வார் ஒரு பாசுரத்துல பாடுகிறார், சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார் திருக்கின்னீரேன்னு ஆழ்வார் பாசுரம். பேர்பட்ட திருவரங்கநாதன் நீங்க கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனா அவரை புரிந்து கொள்ளாமல் கருடவாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார் திருக்கின்னீரே, கருடவாகனத்தோடு பரமாத்மா வந்து உங்களுக்கு மோட்சமே கொடுக்கிறேன்னு காத்து கொண்டு திருவரங்கத்துல கிடக்கும் போது நீங்க என்னமோ சேட்டை ஜேஷ்டை எனக்கு செல்வம் கொடுப்பாளா? ஏன் வேணும்னு சொல்றாருன்னா, ஜேஷ்டை ஒரு நாள் செல்வம் கொடுக்க மாட்டா. எல்லா தவறுகள் ஏழ்மையைத்தான் அந்த ஜேஷ்டா தேவி கொடுப்பாள். அவள் என்னமோ செல்வம் கொடுப்பாள் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பகவான் தான் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவார் என்று தொண்டடிப்பொடி ஆழ்வார் பாசுரம். அந்த தேவியையும் ஜேஷ்டாவையும் அலக்ஷ்மிஹி, லக்ஷ்மிக்கு நேர் எதிரானவள், அதனால அலக்ஷ்மிஹி என்று கொள்ளலாம். அவளையும் போக்கி கொடுக்க வேண்டும். இந்த பில்வ பழத்துக்கே இந்த பெருமை உண்டு என்று 6வது ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்து 7வது ஸ்லோகம், உபைதுமாம் தேவசகா கீர்த்திஷ்ச மணிநாசக பிராதுர்பூதோஸ்மி ராஷ்டிரேஸ்மின் கீர்த்திம் ரித்திஹி ததாதுமே என்று 7வது ஸ்லோகம் பிராட்டியை குறித்த ஒரு பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது. இதுல முதல் பகுதி ரொம்ப யோகம், அஷ்டாங்க யோகம்னு பார்த்தோமே. பிராட்டியை பற்றி தியானிக்க வேண்டும். பெருமானை பற்றி தியானிக்கும் போது அதற்கென்று ஒரு முறை, அது ஒரு பெரிய சாஸ்திரம். பதஞ்சலி என்று ஒரு ரிஷி, அந்த ரிஷி தான் இந்த யோக சாஸ்திரங்களை, யோக சூத்திரங்களை எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் பலரும் அதை பற்றி பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதுல சொல்லப்படக்கூடிய ஒரு பிரக்கிரியை, அந்த பிரக்கிரியைத்தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் முதல் பகுதி தெரிவிக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மூல அக்னி என்று நம்முடைய உடலுக்குள்ள ஒரு அக்னி இருக்குமாம். அந்த அக்னிக்குள்ளே 12 தாமரைகள் இருக்குமாம். அவற்றுக்கு யோக பத்மங்கள் என்று பெயர். அந்த 12 யோக பத்மங்களிலும் பிராட்டி தாண்டி தாண்டி மாற்றி மாற்றி தான் பிரயாணித்துக் கொண்டே இருப்பாளாம். அதுல கடைசி 12வது பத்மம் தான் ஹிருதய பத்மம். ஹிருதய கமலம்னு சொல்றோமே, நம்முடைய இதய தாமரை என்பது 12வது பத்மமா. தியானம் செய்வதற்கான ஸ்தானங்களுக்குள்ளே 12வதாக இந்த ஹிருதயம் சொல்லப்படுகிறது. இதுல தாண்டுகிறாளோ இல்லையோ, தாண்ட வேண்டும். ஒரு தாமரையிலிருந்து மற்றொரு தாமரைக்கு தாண்ட வேண்டும் என்றால் அதற்கு வாயு, காற்று தான் துணையாக இருக்கிறதாம். அப்ப ஒரு நெருப்பு உடம்புக்குள்ள இருக்கு, அதில் தாமரைகள் யோகத்துக்காக தியானத்துக்கான தாமரைகள்னா ஸ்தானங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தியானம் பண்ணும் போது
பகவானை வெவ்வேறு இடங்கள் கண்ணுக்குள்ள இருப்பதாக நினைத்து ஒரு தியானம் வேதத்துல சொல்லப்படுகிறது. இந்த உச்சியிலே இருப்பதாக தியானம் செய்வது சொல்லப்படுகிறது. அதே போல ஹிருதயத்தில் இருப்பதாக ஒவ்வொரு வித்யை என்று தெரிவிப்பார்கள் வேதாந்தத்திலே. அத போல இந்த 12 பத்மங்களுக்குள் ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி பிராட்டி போகிறாளோ இல்லையோ. அப்ப பிராட்டிக்கு இந்த நெருப்பு என்பது ஒரு கைங்கரியத்தை செய்கிறது. அத கூட வாயு, நெருப்பு நன்னாக எரிய வேண்டும் என்றால் காற்று வேண்டும் அல்லவா, அந்த காற்றும் நெருப்பும் நண்பர்கள். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பிராட்டிக்கு ஒரு கைங்கரியத்தை செய்கிறார்களாம். அவர்களாலே தொழப்பட்ட பிராட்டி ஒவ்வொரு பத்மமாக நம்முடைய உடலுக்குள்ளே தாண்டி தாண்டி வருகிறாளாம். அப்படி பிராட்டி என் உடலுக்குள்ளே இருக்க வேண்டும்னு பாடுகிறார். அப்படின்னா என்னை அடையட்டும் என்று பொருள். உபைத்து என்னை அடையட்டும், மாம் என்னை, உபைத்து அடையட்டும். யாரு? தேவ சகா. தேவன் என்றால் அக்னி பகவான் சொல்லப்படுகிறார். சகா அப்படின்னா நண்பன் அர்த்தம். அக்னிக்கு நண்பன் யாரு? வாயு பகவான். அப்ப வாயு பகவான் என்னை அடையட்டும். கீர்த்திஷ்ச, கீர்த்தி என்று இந்த இடத்தில் பிராட்டி தானே சொல்லப்படுகிறாள். புகழ், கீர்த்தி என்று சொன்னால் புகழ் என்று பொருள். புகழுக்கெல்லாம் இருப்பிடமாக பிராட்டி தானே இருக்கிறபடியால் அவளுக்கே கீர்த்தி என்று திருநாமம். யசஹா எது உஜ்வலம் லோகே வித்யா ஆனந்தாதி சம்பவம் மதீயம் தத் யசஸ்தத்ர நானாரூபம் விபஜ்யதே மாமேவ பாஜனம் வித்தி தேஜசஹா யசசஹா ஸ்ரீயஹா என்று பிராட்டி தானே லக்ஷ்மி தந்திரத்தில் உபதேசிக்கிறார். தேஜஸ் அப்படின்னா ஒளி, யசஸ் புகழ், ஸ்ரீ என்றால் செல்வம். இந்த 3க்கும் இருப்பிடம் நான் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உலகத்தில் செல்வத்தாலோ படிப்பாலோ ஆனந்தத்தாலோ பெருமையாலோ யாருக்கெல்லாம் பெருமை கீர்த்தி புகழ் இருக்கிறதோ அந்த புகழ் என் அனுகிரகத்தாலே ஏற்பட்டது என்று புரிந்து கொள் என்று பிராட்டியினுடைய உபதேசம். அப்ப கீர்த்தி என்று பிராட்டிக்கே பெயர். அப்படி புகழை அதிகமாக உடையவளானபடியாலே கீர்த்தி என்று பெயர். அப்ப முதல்ல வாயு பகவான் அக்னி சகா, தேவ சகா, அக்னியினுடைய நண்பனான வாயு. கீர்த்தி மகாலட்சுமி தாயார். மணிநாசக, மணி என்று அக்னி பகவான் சொல்லப்படுகிறார். அப்ப அக்னியும் வாயுவும் அவர்களாலே உபசாரம் செய்யப்பட்ட மகாலட்சுமி தாயாரும் உபைத்துமாம் என்னை அடையட்டும் என்று அர்த்தம். அடையட்டும்னா அப்ப இப்ப நெருப்பு உள்ள இல்லையான்னு கேட்க வேண்டாம். பிராட்டிக்கு அவளை நாம தியானம் செய்ய வேண்டும் அர்த்தம். நான் உன்னை பற்றி தியானிக்கிறேன், நான் தியானம் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய வாயுவாலே உந்தப்பட்ட அக்னியாலே உபசரிக்கப்பட்டு பிராட்டி என்னுடைய ஹிருதயத்தில் அமர வேண்டும் இல்லையோ. அவள் அமர்ந்தால் தானே என்னால தியானத்தை சிறப்பாக செய்ய முடியும். அப்ப நான் தியானம் செய்வதற்கு பிராட்டி அக்னியாலும் வாயுவாலும் உபசரிக்கப்பட்டு என்னுடைய உடலில் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்ப 5வது ஸ்லோகம் பிராட்டியை சரணமாக பற்றினது. 6வது ஸ்லோகம் அவள் தொடர்புடைய பில்வ பழத்துக்கே இவ்வளவு பெருமை என்றால் அதுவே ஏழ்மையை போக்கும் என்றால் பிராட்டியை பற்றி கேட்கவும் வேண்டாம்னு சொன்னார். இதுல 7வதுல தெரிவிக்கிறார் உபைத்துமாம் தேவசகா, நான் நன்றாக உன்னை நினைவிடாமல் நினைக்க வேண்டும். இதெல்லாம் எதற்கு என்றால் நம்முடைய மனசுதானே ஒரு திரை போல. நாம எதையெல்லாம் தியானிக்க வேண்டுமோ மனதை கொண்டுதான் நினைக்க வேண்டும். இந்த மனதுக்கு அப்பப்போது அழுக்குகள் மூடிக்கொண்டு விடும். ரஜோகுணம், தமோகுணம், காமம், குரோதம், பொறாமை, வஞ்சனை, இதெல்லாம் அழுக்குகள் இந்த மனசை மூடிக்கொள்ளும். அதை நன்னா தொடைக்கணும். நம்ம நெத்தி கட்டுக்கணும்னாலே ஒரு கண்ணாடி எடுத்தா தொடைக்கணும். தொடச்சாதான் நெத்தி நன்றாக தெரியும், அழகா திரும்ப நெட்டுக்கலாம். 4 நாள்ல மறுபடியும் அழுக்கு படியும், திரும்பவும் தொடைக்கணும். நன்னா நெத்தி தெரியும், 4 நாள்ல மறுபடியும் தொடைக்கணும். இப்படி தொடர்ந்து தொடைத்து கொண்டிருந்தால் தானே தெளிவான ஒரு சித்திரத்தை பார்க்க முடியும். அதை போல இந்த மனசுல அழுக்குகள் இருந்தால் தொடர்ந்து பகவானையோ பிராட்டியோ நினைக்கவே முடியாது. அந்த அழுக்கை போக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி, பிராட்டி இங்க அமர்ந்து கொண்டு மெதுவா அந்த அழுக்கை எல்லாம் சுத்தம் பண்ண வேண்டும். அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் மனசு சுத்தமாகும். மனது சுத்தமாக ஆனால்தான் பகவானை தியானம் செய்ய முடியும். அதனால உபைத்து, பிராட்டி வாயு பகவானாலும் அக்னி பகவானாலும் உபசாரம் செய்யப்பட்டு என் உடலில் அமரட்டும் என்று முதல் வார்த்தையால் முதல் பகுதியாலே பிரார்த்திக்கிறார். உபைத்துமாம் தேவசகா கீர்த்திஷ்ச மணினா சக. அதுக்கு மேலே பிராதுர்பூதோஸ்மி ராஷ்டிரேஸ்மின் கீர்த்திம் ரித்திஹி ததாதுமே. இந்த பாரத பூமியை பத்தி சொல்லுகிறார். பிராதுர்பூதா, நான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறேன். ராஷ்டிரே அஸ்மின், இந்த ராஷ்டிரத்திலே பாரத பூமியிலே கர்ம பூமி என்று இதற்கு பெயர். இது போக பூமி கிடையாது. போக பூமியான இப்ப ஸ்வர்க்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸ்வர்க்கத்தில் அனைவரும் எதற்காக செல்லுகிறார்கள்? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் செய்வதற்காக அல்ல.
இந்த உலகத்தில் பல புண்ணியங்களை செய்து அதன் பயனாக இன்பத்தை அனுபவிப்பதற்குத்தானே சொர்க்கத்துக்கு செல்லுகிறார்கள். அங்க போனா அப்படியே நாட்டியம், ரம்பா, திலோத்தமா, மெய்நகை இவெல்லாம் நாட்டியம் ஆடுவார்கள். கள்ளு குடித்து கொண்டு ஆனந்தமா பார்க்கலாம். உடம்புல எந்த வியாதிகளும் வராது, வயசு ஆகாது. எப்பவுமே 20-25 வயசு இருக்கிற மாதிரி நம்ம திடமான ஒரு உடல் கிடைத்துவிடும். ஆனந்தமா பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கலாம். புண்ணியம் முடிந்து விட்டால் திரும்ப இந்த உலகத்தில் வந்து பிறந்து விடுவோம். அப்ப ஸ்வர்க்கம் என்பது நான் செய்த கர்மங்களின் பயனான இன்பத்தை அனுபவிப்பதற்கான பூமி. அது போக பூமி, அது கர்ம பூமி கிடையாது. திரும்ப திரும்ப கர்மங்களை செய்வதற்கு, அது கர்மயோகமோ, ஞான யோகமோ, பக்தி யோகமோ, சரணாகதியோ, யாகமோ, தானமோ, ஹோமமோ, என்ன கர்மம் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த பாரத பூமி கர்மத்துக்காக ஏற்பட்ட பூமி. தேசோயம் சர்வகாம துக்கு என்று கருட புராணத்துல சொல்லப்படுகிறது. இந்த தேசம் இருக்கிறதே சர்வ காமதுக்கு. நீ என்ன பயனை ஆசைப்பட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய பெருமை இந்த பூமிக்கு உண்டு. அப்ப இப்பேற்பட்ட ஊரில் நான் பிறந்திருக்கிறேன். பிராதுர்பூதா அஸ்மி ராஷ்டிரே அஸ்மின், இந்த பூமியிலே நான் பிறந்திருக்கிறேன். அதை பயன்படுத்தி, இது பெரிய துர்லபமான விஷயமோ இல்லையோ, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவார்கள். மனுஷ பிறவியே மிக கடினமானது கிடைப்பதற்கு. அதிலும் இந்த பூமியிலே நான் பிறந்திருக்கிறேன். அதை முழுவதுமாக நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் பிராட்டியினுடைய, மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வேண்டும். அப்ப பிராதுர்பூதோஸ்மி, நல்ல பூமியில் பிறந்து விட்டேன். ஆனா அதுல வளருவதற்கான வழி எனக்கு தெரியாது. நீதான் எனக்கு அனுகிரகம் செய்து கீர்த்திம் ரித்திஹி ததாதுமே. ரித்தி என்று பிராட்டி அழைக்கப்படுகிறாள். ரித்தி, ரித்தி என்றால் செழிப்பு என்று பொருள். சமிருத்தின்னு சொல்றோமோ இல்லையோ, நல்ல செழிப்புனா சமிருத்தியா இருக்கு. செல்வம் எவ்வளவு இருக்குன்னா சமிருத்தமா இருக்கு. எவ்வளவு நெல் இருக்கு, சமிருத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னால் நன்றாக வளர்ந்து முழு நிறைய இருக்கிறது என்று பொருள். பிராட்டியை ரித்தி என்று அழைக்கிறது வேதம். ஏன்னா எல்லா விஷயங்களுமே செழிப்போடும். அவருடைய சொரூபத்துக்கும் எந்த குறையும் கிடையாது, அவருடைய குணங்களிலும் எந்த குறையும் கிடையாது, அவருடைய திருமேனி அழகுக்கும் எந்த குறையும் கிடையாது. சொல்ல போனா பகவானை விட ஒரு படி உயர்ந்த குணமும் அழகும் சொரூபமும் எல்லாமே உடையவள். அழகான ஒரு 2 பேருடைய வார்த்தையை பார்த்தோம் என்றால் யார் யாரை காட்டிலும் உயர்ந்தவர்னு புரிந்து கொள்ளலாம். ராமனும் சீதையும் 10 மாதங்கள் பிரிந்திருந்தார்கள். அதுல 9 மாதங்கள் முடிந்த போதுதான் ஹனுமான் அசோகவனத்துக்கு செல்லுகிறார். அங்க சீதை சொன்ன வார்த்தை என்ன? ஊர்துவம் மாசாத்து ந ஜீவிஷ்யே. ராவணன் கொடுத்த கெடு 2 மாசங்கள். ஹனுமான் போய் அந்த சிம்சிபா மரத்துல ஒளிந்து கொள்ளுகிறார். கீழே என்ன நடக்கிறதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறார். காலை விடியற்கால ராவணன் துயில் எழுந்தவுடனே நேர அசோகவனத்துக்கு வந்து சீதையோடு உரையாடுகிறார். அப்ப ராவணன் சொல்லக்கூடியது, சீதை ஏற்கனவே வந்து 9 மாசம் ஆச்சு, இன்னும் 2 மாசம் உனக்கு நான் காலம் தருகிறேன். அதற்குள் என் ஆசைக்கு இணங்காவிட்டால், எங்க வீட்டுல நிறைய சமையல்காரர்கள் இருக்கிறார்கள், 2வது மாசம் முடிஞ்சு 3வது மாசம் முதல் நாள் காலை சிற்றுண்டிக்கு உன்னை சமைத்து விடுவார்கள், நான் உன்னை உண்டு விடுவேன். இதுதான் அவர் சொன்னது. பயப்படுத்தினார். சீதை அதற்கு பொறுக்கவில்லை. அதனால 1 மாசம், அவர் 2 மாசம் கொடுத்திருந்தார். ஆனா சீதை ஹனுமான் இடத்துல சொன்னது, என்னால 1 மாசத்துக்கு மேல் ராமனை விட்டு பிரிந்து வாழ முடியாது, 1 மாசம் கெடு. இது சீதை சொன்னது. அப்படியே அதை ஹனுமார் கேட்டுண்டாரா? நேர ராமன் இடத்துல வந்தார். ராமா, சீதை ரொம்ப பயப்படுத்தி விட்டாள், இன்னும் 1 மாசம்தான் காத்திருப்பாளாம், அதற்கு மேல உயிர் வாழ முடியாது என்று சொன்னாள் என்று ஹனுமார் சொன்ன உடனே ராமன் சிரிச்சுட்டார். அப்படி சொன்னாளா சீதை? 1 மாசம் என்னை விட்டு இன்னும் உயிரோடு இருக்க முடியும்னு சொன்னாளா? என்னால ஒரு க்ஷணம் கூட இன்னும் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம்னு ராமனுடைய வார்த்தை. அப்ப என்ன தெரியுது? ராமனால சீதையை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. சீதையால் ராமனை விட்டு பிரிந்து ஏற்கனவே 9 மாசம் முடிஞ்சு இன்னும் 1 மாசம் இருக்க முடியும்னால், எப்பவுமே ஒரு பொருளினுடைய ஏற்றத்தை பொறுத்து அதை நம்மால பிரிந்து இருக்க முடியுமா முடியாதான்னு முடிவு செய்ய வேண்டும். சீதையால 1 மாசம் இருக்க முடியும்னா ராமன் சுமார் சரக்குன்னு அர்த்தம். ராமனால ஒரு க்ஷணம் பிரிந்து இருக்க முடியாது என்றால் சீதை அவ்வளவு உயர்ந்த ஒரு வியக்தி என்று பொருள். அப்ப ரித்தி ராமனை விட உயர்ந்தவள். அவளுடைய குணத்தாலும் அவளுடைய அழகாலும் பண்புகளாலும் உயர்ந்தவள். பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம்னு பாடி இருக்கிறார். அதுல ஒரு ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார், மாதர் மைதிலி ராட்சசி ஸ்துவயி ததைவ ஆர்திராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா. ராமனுடைய கோஷ்டிக்கும் சீதையனுடைய கோஷ்டிக்கும் ஒரு எப்பவுமே நல்ல போட்டி இருந்து கொண்டே இருக்குமா. போட்டினா ஒருத்தரை தோக்க வேண்டுங்கிற போட்டி கிடையாது. யார் அதிகமான பக்தர்களை ரட்சிக்கிறோம், எப்பேற்பட்ட பாப்பியை யார் ரட்சிக்கிறார்கள். ஒருடைய பொறுமையை நாம கணிக்கணும்னால் சுமாரா பாபம் பண்ணவரை ரட்சிப்பதை விட
நிறைய பாபம் செய்தவரை ரட்சித்தால் பொறுமை அதிகம் என்று பொருள் அல்லவா? அத போல ராமனையும் சீதையும் பார்த்தால் ராமன் நிறைய பேர் நம்மால கற்பனை செய்ய முடியாதவர்களை கூட ராமன் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காக்கம் தஞ்ச விபீஷணம் சரணமிதி உக்திக்ஷமௌ ரக்ஷதா. காகாசுரன் சீதையனுடைய மார்பில் அழகால குத்தி ரத்தம் வர வைத்தான். ராமன் மன்னித்து சீதையனுடைய பிரார்த்தனையாலே மன்னித்து உயிர் பிச்சை அளித்தார். விபீஷணன் நேர ராவணனுடைய தம்பி, ஆனாலும் அவனை மன்னித்து ராமன் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ராமனுடைய பண்புகளை பார்த்தா சுவாமி இப்படி ஒரு வியக்தியா, எப்படி இவ்வளவு பொறுமையோடு இருக்க முடியும்? நம் மனைவியை ஒருத்தர் அபகரித்து கொண்டு போய் அவர் தம்பி தனியா நம்ம கையில சிக்கினால் நாமே அவரை சிறைச்சாலையில வச்சு சித்திரவதை பண்ணி கொன்னுடுவோம். ராமன் எப்பேற்பட்ட வீரன், ஆனால் மன்னித்து ஏற்றுக்கொண்டான். அப்ப ராமனே காகாசுரனையும் விபீஷணையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பெருமை கருணை ரொம்ப உயர்ந்ததுன்னு நாம நினைச்சுட்டு இருப்போம். அப்புறம் சுந்தரகாண்டம் வந்தது. பிராட்டியினுடைய சரித்திரத்தை பார்த்தால் அங்கிருந்த ராட்சசிகள், நேத்திக்கே கதை பார்த்தோம், 700 ராட்சசிகள் சீதையை தினமும் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். ஹனுமானிடத்திலிருந்து சீதை தான் அவர்களை ரட்சித்து கொடுத்தாள். அதுல என்ன ஆச்சரியம்னால் சரணம் என்று ஒரு வார்த்தையை அந்த ராட்சசிகள் சொல்லவே இல்லை. காகாசுரனும் சரணம்னு சொல்லிக்கொண்டு காலில் விழுந்தார். விபீஷணனும் சரணாகதி செய்து காலில் விழுந்தார். காலில் விழுந்தவர்களை ராமன் ரட்சித்தார். சீதை காலில் விழாதவர்களையே ரட்சித்தாளோ இல்லையோ. தராசு தட்டுல ராமனுடைய தராசு தான் பாரம் அதிகமா இருந்தா, கீழே இருந்துதான். இந்த ராட்சசிகளை சீதை ரட்சித்த உடனே அப்படியே தராசு மாறி போச்சு. சீதையினுடைய பொறுமை, அவருடைய கருணை தான் அதிகம். ராமனுடைய கருணை ஒரு பொருட்டே கிடையாது என்று ஆகிவிட்டதாம். லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா, ரொம்ப லகுவாக பாரமே இல்லாததாக ராமனின் கருணை ஆக்கப்பட்டது.